வான்னு சொல்றேன்ல, வா. ம். ம். அக்கா தம்பி. இங்க வாங்க. எல்லாருக்கும் டீ போட்டு கொடுங்க. சரிப்பா. அதெல்லாம் வேண்டாங்க. என்ன வேணாம்? இல்ல அது நீங்க போங்க. சரிப்பா. எல்லாரும் ஏன் அப்படி இருக்கீங்க? என்ன ஆச்சு இப்போ? அதான் எல்லாம் நல்லபடியா முடிச்சு வீட்டுக்கே வந்துட்டேன்ல. அந்த பசுபதியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன? டேய், உன்னால எப்படிடா இப்படி எல்லாம் இருக்க முடியுது? ஏன் பாட்டி? பசுபதி ஜெயிலுக்கு போனா என்ன, போகலைன்னா என்ன? அதுவாடா இப்ப விஷயம்? அமைதியா இருக்க வேண்டியதானே விஜய்? உனக்கு எதுக்குடா இந்த தலையெழுத்து? நீ ஜெயிலுக்குள்ள இருந்தப்ப உன் மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடி இருக்கும்? அதை எதையுமே நீ வெளியே காட்டிக்காம தானே இருந்த. இப்ப நீ சந்தோஷமா இருக்கேன்னு நான் எடுத்துக்கணுமா? பாட்டி, என்னால முடியலடா. கொலை குத்தம் பண்ண துணிஞ்சவன் மாதிரி உன் மேல ஒரு பழிய சுமத்தி கூண்டில் ஏத்தி நிக்க வச்சுட்டாங்களே. விஜய வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சு உண்மையை சொன்ன. அதுக்கு ரொம்ப நன்றி வெண்ணிலா. நீதான் உன் வயித்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியம் பண்ணிருக்க. அதுக்கப்புறமும் நான் உன்னை நம்பாம இருக்க முடியுமா? நீ நினைச்சது நடந்துருச்சு. நீ எனக்கு சத்தியம் பண்ண மாதிரி விஜய் எனக்கே கொடுத்துட்டு போயிடுவியா?